ஹாய் வணக்கம், குட் மார்னிங்க. இன்றைக்கி 7வது செப்டம்பர். பர்டிகுலர் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப சகதியாக தான் பிரிட்ஜே ஆடுதுங்க. ஓ மை காட். அவங்க வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டாங்க. எடுத்துங்க. பாய் பாய், இட்ஸ் ஓகே. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரம்ஷாலாவில் இருக்கேன். ஸோ லிட்ரலாக இன்றைக்கி வந்து என்னோடய ஜேர்னியில் 19வது நாள். அதாவது 20ஆம் தேதி கிளம்புன இன்றைக்கி 7ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி வந்து 19வது நாள். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மழை காரணமாகவும் ஜம்முலேயும் ஸ்ரீநகர்லேயும் வெதர் சரியாக இல்லாததுனாலையும் மணாலி இன்னமும் ரோட் க்ளோஸ் தான். அநேகமாக இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மணாலி நேற்று வரைக்கும் க்ளோஸ்டு. சரிங்களா. ஸ்ரீநகர்லேருந்து லே ரூட் வந்து நேற்று வரைக்கும் வந்து மோட்டர் சைக்கிள் அலோவ் பண்ணல அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி ஜம்மு போயிட்டு ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போயிட்டு ஸ்ரீநகரில் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ மோட்டர் சைக்கிளுக்கு ரோடு ஓப்பன் பண்ணுறாங்களோ லேக்கு அன்றைக்கி நான் வந்து டப்புன்னு கிளம்பிடுவேன். அதுதான் பிளான். சரிங்களா. ஸோ மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 11 ஆகுது. அண்ட் நான் இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். அப்படியே வாங்க, ஜம்முக்கு போகலாமா? வாங்க. ஸோ மணி கரெக்டாக இப்போ வந்து 11 ஆகுது. தரம்ஷாலாவில் வந்து தரம்ஷாலாவில் மோலி அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து இப்போ நான் கிளம்புறேன். ஸோ இந்த மோலி அப்படின்ற கிராமம் வந்து தரம்ஷாலா சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர். எஸ், 3 கிலோமீட்டர். காலையில் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. ரொம்ப மழை இல்லை, அப்படியே தூறல், ஒரு மிதமான ஒரு மழை. ஸோ கரெக்டாக 11 மணிக்கு மழை வந்து நின்றுடுச்சு. ஸோ தூரலும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ நம்ம அப்படியே நேராக போக வேண்டியது தான். அண்டு இங்கேருந்து ஜம்முவோட டிஸ்டன்ஸுமே வந்து 200 கிலோமீட்டர் தான். அதாவது எதுவும் வந்து டெக் டைவர்ஷன் இல்லைன்னா. இங்கே நார்மல் பெட்ரோல் வந்து 94 ரூபா 53 காசுங்க. அதே நீங்கள் அந்த XP 95 ப்ரீமியம் பெட்ரோல் போட்டிங்கன்னா 101 ரூபா 15 காசு. சரி இருங்க, பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வண்டியில் ஏரும் செக் பண்ணணும். ஸோ இங்கே ஏரும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரைட், பெட்ரோல் போட்டாச்சு. ஆனால் வந்து காற்று செக் பண்ண முடியல. அவன் வந்து இது இல்லை, காருக்கு மட்டும்தான் அந்த வேல்வு அப்படின்னா போய் தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். சோம்பேறி பசங்களாக இருக்கிறானுங்க இந்த பெட்ரோல் பங்க்கில். ரொம்ப சோம்பேறி பசங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம வந்து காற்று அடிக்கணுன்னா வந்து ஓடி வந்து அடித்து கொடுப்பாங்கள்ல. நம்ம வந்து 10 ரூபா 20 ரூபா ஏதோ கொடுப்போம். அதுவும் நீங்கள் வந்து டேங்க்லாம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஏர் எல்லாமே ஃப்ரீ. ஆனால் நான் தமிழ்நாட்டை தாண்டினதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் கூட வந்து ஏர் வந்து அவைலபிளாக இல்லை. அதாவது காற்றடிக்கிற மெஷின் இருக்குது, ஆனால் வந்து காற்றடிக்க மாட்டானுங்க, இல்லை அப்படின்றானுங்க. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு சில இடத்துல வந்து பக்கத்துலேயே பார்த்தா வந்து அந்த மேனுவலாக காற்றடிக்கிற கடை இருக்கும்ல, அந்த பஞ்சர் கடை, அது இருக்குது. இந்த ஜங்ஷன், அதாவது இந்த 3 கார்னர் ரோட்டில் வந்தீங்கன்னா லெஃப்டில் போனீங்கன்னா சண்டிகர், ஷிம்லா இதெல்லாம், ரைட்டில் போனீங்கன்னா பட்டான்கோட், அப்புறம் ஜம்மு இதெல்லாம். ஸோ நாம் இப்போது ரைட்டில் தான் போகணும். அண்ட் இது என்ன ஊர் இருங்க பார்த்து சொல்கிறேன். இது வந்து தேன்னு நினைக்கிறேன். பத்தான்கோட் ரோட். ஓகே, இது வந்து ககல். இப்போ நம்ம இருக்கிற இந்த ஊர் வந்து ககல். ஸோ காங்கரா ஏர்போர்ட் இங்கே தான். இந்த ரைட்டுன்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன் பாருங்கள். எஸ், இது தாங்க காங்கரா ஏர்போர்ட். இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு
இப்போது எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம். ஸோ ஒரு 20 கிலோமீட்ரு அங்கே இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப சகதியாக தான் இருக்குது. Hey! அப்பா ஒரு வழியாக தாண்டியாச்சுங்க. ஹைவே வந்து தொட்டாச்சு நினைக்கிறேங்க. அப்பா போதுங்க. தரம்ஷாலா நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகான ஒரு ஊருங்க. சரியா? அண்ட் நான் முதல்ல ஒரு 5 நாள் தங்கியிருந்த இடம் வந்து நடி. ஓகே, அந்த நடி வந்து ரொம்ப ஸ்டீப்பான ரோடுங்க. அதாவது மலை வந்து இப்படி ஏறி பார்த்துருப்போம் ஒரு 20-30% இன்க்ளினேஷனில். இங்கே நடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து 60-70 அந்த மாதிரி இன்க்ளினேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து வண்டி வந்து அங்கே வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வண்டி வேறு ஹெவி வேறு இல்லை, மழை, ரோடு வேறு ஈரம், எங்கேயாவது ஸ்லிப்பாகி விழுந்துருவோமோன்ட்டு ஒரு பயத்திலே ஓட்டின்னு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக நான் வண்டியை ஓப்பன் பண்ணது 26ஆம் தேதி சண்டிகர்லேருந்து தரம்ஷாலா வரும்போது. அதுக்கப்புறம் ஒரு 11 நாளுக்கு அப்புறம் 12ஆவது நாள் இன்றைக்கி தான் என்னோடய ரதத்தில் நான் அப்படியே மிதந்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் மக்களே, எப்படி இருக்கு? அப்பா இங்கே பாருங்கள், எதிர்க்க அந்த மலைத்தொடர்களை பார்த்தீங்களா? ஓ மை காட்னு இருக்கு, வேற லெவலுங்க. ஸோ இங்கே வந்து இந்த குண்டும் குழிகள்லாம் வந்து இப்படி தாங்க, இந்த மாதிரி மண் கல் போட்டு தான் மூடுறாங்க. ஸோ நான் அங்கேயும் பார்த்தேன், தரம்ஷாலாவில் இருந்தப்பையும் பார்த்தேன். மழைலாம் நின்னதுக்கப்புறம் பண்ணுறாங்க. பிரிட்ஜே ஆடுதுங்க. ஓ மை காட். வண்டியை வேறு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க வாட்டர் வாஷ் பண்ணி வச்சேன். முந்தா நேற்று ஒரு 200 ரூபா கொடுத்து நல்லா அழகாக ஃபுல்லாக தொடச்சி வாட்டர் வாஷ் பண்ணி ஃபோம் வாஷ்லாம் பண்ணி வண்டி ரெடியாகி வந்தால் இன்றைக்கி போகிற ரோடு இப்படி இருக்குது. இருங்க, அப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். 2 கிலோமீட்டருக்கா ஒருக்கா ஒரு 3 கிலோமீட்டருக்கு டைவர்ஷன் இருக்குங்க. ஐயோ, நல்லா அட்வென்ச்சர் ரைடு தாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அட்வென்ச்சர் பைக் வாங்கினேன், அட்வென்ச்சராக லடாக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். அடிச்சாம்பார் லக்கி ப்ரைஸு 11 நாளைக்கு எங்கேயும் நோறாத, அங்கேயே உக்காருன்ட்டு தரம்சாலாவில் முடக்கி போட்டான் நேச்சரு. அதுக்கப்புறம் சரி எல்லாம் சரியாயிடுச்சே கிளம்பலான்ட்டு இன்னைக்கு கிளம்புனா மறுபடியும் அடிக்கிறான் பாருங்கள் லக்கி ப்ரைஸு. ஐ எம் அ லக்கி மேன். சரிங்க, பேட்ரியை நான் கொஞ்சம் சேவ் பண்ணுறேன் சரிங்களா? ஏன்னா 2 புது பேட்ரி தான் வச்சுருக்கேன். மழை கிழ வந்துடுச்சு அப்படின்னா இப்போ சார்ஜும் போட முடியாது. ஸோ அதனால் பேட்ரியை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஐயோ இங்கே பாருங்கள், அதில் பாதாளத்தில் வேற கூப்பிட்டு போகுது. கொஞ்சம் இது இருக்குது, லாரியை லைட்டாக ஓவர்டேக் பண்ணிவிடும். ஐயோ இங்கே வந்தது தப்பாக போச்சு.
ஏய். எப்பா हाँ साइड स्टैंड भाई साइड स्टैंड भारी बहुत है यार, भारी बहुत है। आप तो ले जाओगे? हाँ ठीक है भाई आराम से जाना, आराम से। आराम से अरे कोई नहीं, तुम जाओ आराम से, ठीक है? हाँ ठीक है भाई धन्यवाद முதல் ட்ராப்புங்க பாருங்க நல்ல ஹெல்ப்ஃபுல் மக்கள் எப்பா ஓகேங்க எனக்கு வந்து எதுவும் அடிக்கடிலாம் படலை இதில் வேறு ஒரு ஹேர்பின் பெண்டு வேறு ठीक है भाई रोड बड़ा खराब है भाई। भाई किधर जाओगे आप? यू वांट फोटो हाँ क्या फोन दे हुए? मेरा हाँ किधर जाओगे? इधर रोड तुम्हारा। हाँ चलो यादगार रह जाती है यार, 4 दिन की जिंदगी हंस के काट लो। भाई आराम भाई चलो हाँ तुम कहाँ से आए हो? चेन्नई से चेन्नई से? आ रहा हूँ मैं लद्दाख से जा रहा हूँ अरे लद्दाख जाओगे? हाँ भाई मेरे मतलब तुम्हारा ये मतलब कि मुआयना करते हो क्या तुम? हाँ मतलब घूमना ही है तुमने? हाँ धर्मशाला से 10 दिन वेट करो अगर टुडे मैं धर्मशाला से जम्मू जा रहा हूँ तो मैं भी आया कल, जम्मू जा रखा था। जम्मू में तो रोड खराब हो रहे, पूरे टूट रहे, बाढ़ आ रखी है। रोड ठीक है अच्छा बेकार हो रहा है वहाँ पे रोड, आगे ठीक है, हाँ इधर से भी ठीक है आगे जाके। अब पूरा सीधा रोड है, साफ सीधा हाईवे से जाना तुम, है। हाईवे साइड हो जाना, आगे सरूंगा। हाँ कितने का है गाड़ी है? कितना 4 लाख भाई देख ले। चल यार भाई, हमारी भी ख्वाहिश पूरी होगी चलाने की। ஸோ இங்கே பாருங்க कर दे यार, कितना कर दे। வண்டி ஃபுல்லாக பரவாயில்லைங்க ஸோ சேடில் பேக் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சு वो तो मेरी भैन दी चुप से हाँ वो मेरी फोटो खिंचा लूँ, फोटो खिंचा लूँ। हाँ चला जो हैंडल सीधा कर दे। ஸோ फोटो बेच चला रही इंस्टाग्राम। அவங்க வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டாங்க எடுத்துங்க பாய் பாய் இட்ஸ் ஓகே नहीं यार जान दो ना, बहुत दूर जाना है हमें। जम्मू जाना है भाई यार। भाई आपका नाम क्या है चीकू चीकू टीकू चीकू 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 मेरा नाम जे ஸோ அவங்க கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் அப்படியே பைக்கில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க மேசிவ் ஹெல்ப்புங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ தத்தக்கா பித்தக்கா ஹிந்தியில் அப்படியே பேசிட்டு பார்த்தீங்களா வண்டிக்கு பெருசாக டேமேஜ் எதுவும் இல்லைங்க ஸோ ஹேண்டில் பார் எதுவும் பெண்ட் ஆகலை ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து உழலை ஸோ அதனால் வந்து நோ ப்ராப்ளம் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பத்தான்கோட் 49 கிலோமீட்டர் ஓகேங்க சூப்பருங்க இப்போ நம்ம வந்து ஒரு டனல் உள்ள போக போகிறோங்க ஓ என்னோட முதல் டனலுங்க இது என்ன டனல் பேரே தெரியலைங்களே ஓகே வாங்க போகலாம் ஓ மை காட் அன்பிலீவபிள்
ப்ரில்லியண்ட்டுங்க. என்னோட முதல் டனல் இந்த புது ஹிமாலயனில். இங்கே பாருங்க. ஸோ வழியாக போனால் ஒரு 114 கிலோமீட்டர் ஜம்மு. ஆனால் அங்கே நிறைய வந்து ரோடு ஒர்க் நடக்குது அப்படின்ட்டு போட்டிருந்தது. ஸோ இந்த ரோட்டில் போனால் ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இந்த ரோட்லேயே போகலாம். இப்போ தான் வர வழியில் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோமே ரோடு எவ்வளோ மோசமாக இருந்ததுன்ட்டு. ஸோ திரும்ப அந்த தம்மாத்தூன் ரோடெலாம் வேணாம். அன்றைக்குமா இது ஹைவேவாக இருக்கும். ஸோ நம்ம ஹைவேவே பிடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? மவுண்டன் ரோட்ஸில் வண்டி ஓட்டுறதெல்லாம் ஓகேங்க, நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து இந்த மழை டைமில் ரோடு சரியில்லாத டைம்லலாம் ஓட்டணுன்னா வந்து அப்படியே கச 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 நச 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 நசன்னு ரொம்ப இதாக இருக்குங்க. ஜாராகும். I'm from Meerut. Meerut? Yeah. Nice to meet you. I'm from Chennai. Same here. Chennai. I know yeah. your number. எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் கேட்டுட்டு இருந்தார் எங்கேருந்து வரீங்க ஏது என்னன்னுலாம். ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சென்னையிலேருந்து வந்தேன், அதுக்கப்புறம் ஒரு 11 நாள் வந்து தரம்ஷாலாலேயே வந்து வெயிட் பண்ணதாக வேண்டிய 11 நாள் தரம்ஷாலாவில் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் தரம்ஷாலாலேருந்து கிளம்பி இப்போ ஜம்மு போயிட்டுருக்கேன் அப்படின்னா. ஸோ ஜம்முவில் எங்கே தங்குறீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு தெரில, நான் இன்னும் முடிவு பண்ணல, போய் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரை தான் சொன்னார், நான் வந்து டிஃபென்ஸ் பர்சனு, ஸோ நான் வந்து மீரட்லேருந்து வரேன், நானும் ஜம்மு தான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து யூபி மீரட்லேருந்து வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா வந்து என் நம்பர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து தயங்காமல் கால் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்திலேருந்து வரீங்க, தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னாரு. இல்லைங்க, எல்லா மாநிலமும் முக்கியமான மாநிலம் தாங்க. அவர் அப்புறம் இன்னும் சொன்னார் ஹிந்தியில், எனக்கு அது அந்தளவுக்கு புரியல. பட் ஸோ அவரோட மனசில் வந்து தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது அவருக்கு. ஸோ எனிவேஸ் பேசிவிட்டு இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது. ஓகேங்க, ஒரு ஜூஸை குடிப்போங்க. ஓகே, வண்டி அங்கே போய் நிறுத்துவோம். அப்பா, அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சுங்க நான் வந்து பட்டான்கோட் வர்றதுக்கு. ரோட்ஸ் வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. அண்ட் பத்தான்கோட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ரைட் சைடில் ஜம்முக்கு போகிற இன்னொரு ரோடு இருந்தது. அது வந்து லைட்டாக மலையில் போகிற மாதிரி ரோடு. அண்ட் அங்கே நிறைய டைவர்ஷன் அலர்ட்லாம் போட்டிருந்தது கூகுள் மேப்ஸில். ஸோ அதனால் 10 கிலோமீட்டர் சுற்றி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் இந்த ஹைவே எடுத்துட்டேன். ஸோ ஹைவே வந்தேன், காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, பயங்கர பசி. ஸோ இங்கே இந்த லோக்கல் கடை இங்கே நிறுத்தி அந்த ப்ரெஸ் பண்ணி ஜூஸ் கொடுப்பாங்கல்ல, மிக்சியில் போட்டதில்ல. ஸோ ப்ரெஸ் பண்ணி வந்து ஆப்பிள் கேட்டேன், ஆப்பிள் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தண்ணி பாட்டில் இருந்தால் என்னோடய பிளாடரை ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கணுங்க. ரொம்ப தண்ணி தாங்க எடுக்குது. ஸோ ஜூஸ் முடிச்சுட்டு ஒரு குட்டி பிரேக் முடிச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வண்டி ஃபுல்லாக சேரு, நம்பர் பிளேட்டே தெரியல, வீல்லாம் பாருங்கள். வண்டி வந்து டெசர்ட் ஸ்டாம் மாதிரி இல்லை, டெசர்ட் ஸ்டாம் கலரில் இல்லை. என் வாழ்க்கையிலேயே இந்த ஒரு 60 கிலோமீட்டர், ஆமாம் 60 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் ரோடு கொஞ்சம் நல்லா இருந்தது. தரம்சாலாலேருந்து அந்த பத்தான்கோட் வர வரைக்கும் ஐயோ வேற மாதிரிங்க. சேரும் சகதியும் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நல்ல வேலை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டல. ஸோ அதனால் வந்து எதுவும் ஆக்சிடெண்ட்லாம் நடக்கலை. டச் வுட், பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போகிறேன். ஸோ ஓகே, சேஃபாக போய் சேரலாம். ஓகேவா? ஸோ
இப்போ இங்கே ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு, எதுவும் சாப்பிட வேணாம், அப்படியே புஷ் பண்ணலாம். இங்கேருந்து ஹைவே தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணனா இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர் சம்திங் ஜம்மு வந்து சீக்கிரமே போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ இங்கே எங்கேயோ ஒரு லெஃப்ட் ஒன்று எடுக்க சொல்லுதுங்க. ஆமாம், ஒரு 400 மீட்டரில். இது வேறு டயர்டாயிடுச்சிங்க. வெறும் 200 கிலோமீட்டர் தாங்க தரம்சாலாலேருந்து இங்கே வர்றதுக்கு. வெறும் 200 கிலோமீட்டர். அந்த 200 கிலோமீட்டரு இது வரைக்கும் நான் கவர் பண்ணி வந்த அந்த 3000 கிலோமீட்டரை விட வந்து அவ்வளோ அசதிங்க. ஐயோ, அதுவும் அந்த பட்டான்கோட் வர வரைக்கும் அந்த ரோடு இருந்தது பார்த்தீங்களா, அந்த நிலமை படுமோசங்க. இதுதாங்க நம்ம ரூமு. நல்ல வேலை பைக்குக்கு வந்து கவர்டு பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா ரூமு, ஒரு பெரிய டபுள் பெட், மேலே ஃபேனு, ஏசி, டிவி. இதுதாங்க பாருங்கள், 2 மோட்டர் சைக்கிள் பிளாகர்ஸோட லக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது என்னோட ஒரு ரைட் சைடு சேடில் பேகு, லெஃப்ட் சைடு சேடில் பேகு, அதுக்கப்புறம் ஒரு டேங்க் பேகு அண்டு என்னோடய டாப் பாக்ஸு. அதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து என்னோடய அந்த கேமரா ட்ரைபாடு, அப்புறம் ரெயின் கவரு, அதாவது ரெயின் ஜாக்கெட்டு, செருப்பு, அதெல்லாம் அதில் இருக்குது. அண்ட் நம்ம நண்பரோடது, அவரோடது ஒரு டாப் பாக்ஸு, அவரோடது ஒரு 2 பெரிய பேக் லக்கேஜு. அவ்வளோதாங்க. அண்ட் எஸ், பாத்ரூம் இதுதாங்க. ஓகேங்க, டீசெண்டாக இருக்குது. இது வந்து ரெயின் கவர் வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் டே. அது மட்டும் இல்லாமல் வந்து உளுந்து வாரிலாம் வந்தேன் இல்லைங்களா, நல்ல வேலை வந்து ஸ்பீடாக போயிட்டுலாம் உழலை. நான் வண்டி வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதில் தான் நான் வந்து பிரேக் பிடிச்சி டயர் வந்து சறுக்கி அப்படி வந்து வண்டி வந்து சாஞ்சிருச்சு. வண்டி விழலை, வண்டி சாஞ்சிருச்சு, பேலன்ஸ் பண்ண முடியாமல், அவ்வளோதான். ஸோ an eventful டேங்க. காலையில் வந்து ஒரு எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன், 11:30 மணிக்கு. காலையில் 11:30 மணிக்கு கிளம்புனேன். இங்கே வந்து ஆக்சுவலி 7:30க்கெலாம் வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ 11:30லேருந்து 7:30னா 8 மணி நேரம் ஆயிருக்குங்க. 200 கிலோமீட்டர் வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ பார்த்துக்குங்க. நல்ல வேலை நான் வந்து தரம்சாலாலேருந்து ஸ்ரீநகர் போகாமல் ஜம்மு வந்து சேர்ந்தேன். என் ஜம்முவும் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போமே, சரியா? சரிங்க, இந்த எபிசோடு, அதாவது டே 19 ஆஃப் மை சென்னை டு ஹிமாலயாஸ் அண்ட் ஹிமாலயன், டே 19 தரம்சாலாலேருந்து ஜம்மு பத்திரமா வந்து சேர்ந்தாச்சு. எனக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, பைக்குக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஜம்முவில் மழை இல்லை. வர வழியிலலாம் வந்து அந்த ஜம்மு அந்த நேஷ்னல் ஹைவேல வந்து கொஞ்சம் வந்து அங்கங்கே வந்து ரோட் ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டேக் டைவர்ஷன் இருந்ததே ஒழிய ஒன்றும் வந்து பெருசாக வந்து எதுவும் கெலாமிட்டிஸ் இல்லைங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட பேக் பேக்கிங் தமிழன். வணக்கம்.